ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறவங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து குளித்து முடிச்சுட்டு கையில் வந்து காஃபியோடு வந்து நம்முடைய விஜய் சார் ரூமுக்கு வந்து போகிறாங்க. என்னடா இவன் நைட்டு வந்து இந்த கேள்வி கேட்டோம், இதில் வந்து இப்போ நமக்கு வந்து காஃபியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வராலே அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சார் இந்த காஃபி வந்து உங்களுக்கு இல்லை, நான் உங்களுக்கு வந்து போட்டு எடுத்துகிட்டு வரல. இது வந்து வெண்பா குட்டிக்காக வந்து அவள் வந்து தூங்கி எழுந்தால் வந்து கண்டிப்பாக வந்து காஃபி கேட்பா, அவளுக்காக தான் நான் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தேன். என்னடா அது, நம்ம ஒரு ஆள் இருக்கோம், நமக்கு ஒரு காஃபி கூட கொடுக்காத வெண்பாக்குக்காக வந்து காஃபி போட்டு வந்தேன்றா, ஒரு வேளை வந்து நைட்டு திட்டத்தில் வந்து கோச்சிக்கிட்டாலோ அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டியை வந்து தூங்கிட்டு இருக்கவங்கள வந்து எழுப்பி காஃபி கொடுக்காது வந்து இந்த காஃபியை வந்து அங்கே டேபிள் மேலே வந்து அப்படியே வந்து வச்சுட்டு நம்முடைய மல்லி வந்துடுறாங்க. வெண்பா குட்டி வந்து இழந்து வந்து காஃபியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வந்து சமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய விஜயோட ரியாக்ஷனெல்லாம் எப்படி இருக்குது, நைட்டுக்கும் காலையிலுக்கு ஏதாவது வந்து மாறி இருக்கா அப்படின்ட்டு. நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா மல்லியம்மா அப்படின்னு தான் வந்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்பா தான் காஃபி அப்படின்ற மாதிரி கொடுத்தது பார்த்திங்கன்னா, டாடா இது வந்து மல்லியம்மா எடுத்துகிட்டு வந்த காஃபியா, அவங்களுடைய கை டேஸ்ட் வந்து எனக்கு நல்லா தெரியும், அவங்க தான் வந்து போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க, அவங்கள தவிர இந்த வீட்டில் வந்து என்னை வேறு யாரும் வந்து உங்களை விட்ட அக்கறையை வந்து பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பாவை வந்து என்னடா இப்படி சொல்கிறேன், நம்ம வந்து மல்லி மேலே வந்து இவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஏதோ ஒன்று தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோமோ, இங்கே இருக்கிறவங்க பேச்செல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்க போகிறாருங்க நம்முடைய மல்லி. பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து நம்முடைய விஜய்கிட்ட வந்து நெருங்கி வந்து பழகிறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாலே வந்து பழகுவாங்களா, இல்லை அதுக்கான முயற்சியாக வந்து எடுப்பாங்களா அப்படின்றதாங்க வந்து இருக்கும்போது நம்முடைய விஜய் வந்து எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரம் வந்து நம்முடைய மல்லி கூட வந்து சேர்ந்து வாழ்ந்து அவர் கூட வந்து பேசி, இப்போ நம்ம வெண்பா குட்டிக்காவது கூட வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாத வந்து அவர் வந்து பேசி தாங்க வந்து ஆகணும். இல்லைனா வந்து நம்ம வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா மல்லியம்மா கூட வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. இல்லை அப்படி இல்லையா, நான் உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்முடைய வெண்பா குட்டி வந்து அடம் பிடிக்க போகிறாங்க. அந்த அடம் பிடிக்கிறதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து மல்லிக்கிட்ட வந்து பேச போகிறாங்க. நெருங்கி வந்து பழகத்தை பார்த்து இந்த ராஜிக்கு இந்த ரஞ்சிதாவுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்கே வந்து வரப்போகுதுங்க. அப்படி வந்தால் தாங்க இவங்கெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த வீட்டை விட்டே வந்து போக, இந்த மாதிரி எல்லாம் நடந்தால், இல்லைனா வந்து இங்கே டேரா போட்டு நம்முடைய விஜய் சுத்தெல்லாம் வந்து அழித்து ஏர்போர்ட்டு போக வரையும் அவங்க வந்து இங்கே தான் இங்கே இருக்குவாங்க. வரப்போகிற எபிசோடில் இதான் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ண மறக்காது, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.